பழனி விவகாரத்தில் பத்திரப்பதிவுத்துறை அவர்களும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர் குறித்து தவறான தகவல் பரப்புனா அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அறநிலையத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ காவல்துறையிலையும் வழக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இது எப்படி விஷயம் எப்படின்னாச்சு, ஏற்கனவே முதலமைச்சர் 10ஆம் தேதி கரூர் போகிறார். அங்கே கோயில் இடம் கொடுக்கப்படுகிறது. 9ஆம் தேதி ஒரே நாளையில் 3 ஜிஓ போட்டிருக்காங்க. கலெக்டர், ஹெச்ஆர்சியுடைய ஜாயின்ட் கமிஷனர், சென்னை எல்லாம் 3 நாள். இவ்வளோ அவசரம் ஏன்? அதுதான் அதில் உள்ள கேள்வி. இதில் உள்ள கேள்வி என்ன, அன்னைக்கு ஏற்கனவே இருக்க வேண்டிய சப் ரிஜிஸ்டர் அவர் லீவில் போகிறார். இன்னொருத்தர் லீவில் வந்து அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்தவர் கூடுதல் ஆணையராக ப்ரொமோஷனில் போகிறாங்க. அதில் தான் எங்களுக்கு குளறுபடி. திட்டமிட்டு கோவில் நிலங்கள் வந்து தர வைக்கப்படுது. நிச்சயமாக அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபாடு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அரசுக்கு தெரியாம இது நடக்குதா? அறநிலையத்துறைகள் அதிகாரிகள்ல கட்டுப்பாட்டுல இது நடக்குதுன்னு இது அரசுக்கு தெரிஞ்சுதான் நடக்கு. ஏன்னா ஒரு சப் ரிஜிஸ்டர் லீவில் போறாரு. லீவில் போறாரா, லீவில் போக சொன்னாரா? அதுதான் கொஸ்டின். லீவில் போக சொல்லி இருக்கணும். போக சொன்ன பிறகுதான் இன்னொரு சப் ரிஜிஸ்டர் வர்றாரு. இன்னொரு சப் ரிஜிஸ்டர் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்காரு. அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்றீங்க. அங்கிருந்தவரை ஜேசி அப்புறம் கூடுதல் ஆணையரா சென்னைக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க. அப்போ திட்டமிட்டு செய்யப்பட்டதானே சொல்ல முடியும். லஞ்சம் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? லஞ்சம் ஊழலுக்கு இந்த ஆட்சியினுடைய லஞ்சம் ஊழலுக்கான ஆரம்பம்னு பார்க்கலாம். அந்த லஞ்ச ஊழல் ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்வர் லஞ்ச ஊழல் வந்து மேடையில தான் வசனத்துல சொல்றாரு. மேடையில ஸ்டுடியோல பேசுற வசனம் மாதிரியே யாரும் கொடுக்காங்கன்னு சொல்றாங்க. யாரும் கொடுக்காங்க. கொடுத்தீங்கன்னா வேற சொல்லுங்க. உங்களோட சகோதரர் விஜய் இருக்கிறேன், உங்களோட மகன் விஜய் இருக்கிறேன், உங்களுடைய மாமா விஜய் இருக்கிறேன், நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். டாஸ்மாகில் வந்து எல்லாரும் பிள்ளைகள் போராடினா அந்த 50 பிள்ளைகள் போட்டு நான் லத்தி சார்ஜ் பண்ணுவேன். இப்படிலாம் சொல்லுவார். அவர் லைவ்ல தானே போயிட்டு இருக்கு. இப்படி தான் சொல்லுவார். இல்லை, சினிமா வசனத்தை எத்தனை நாளைக்கு ஓட்டிட்டு இருக்க முடியும்? இது மாதிரி பிரஸ்ல கூப்பிட்டு நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? நேரடியாக பதில் சொல்ல வேண்டியதானே? அங்கங்கே மேடல் ஏறி வீர வசனம் பேசிக்கிட்டு இப்படி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க நிர்வாகங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. நீ பேச்சுக்கு வேணா சொல்லலாம் லஞ்சம் இல்லைன்னு. எங்க லஞ்சம் இல்லை? லஞ்சம் இல்லாத ஒரே ஒரு இடம் வந்து அங்கே 9ஆம் தேதி அவர் ஜிஓ போட்டாங்களோ அங்கேயும் பழனி. அதுலேயும் லஞ்சம் இருக்கு. பழனியில நிச்சயம் லஞ்சம் இல்லாமல் முடியாதுல்ல. டாஸ்மாக்லாம் இல்லையா? பாட்டில் 10 ரூபா வாங்கலையே. பாட்டில் 10 ரூபா வாங்கலன்னு 10 ரூபா மட்டும் எப்படி கரெக்டாக சொல்றீங்க நீங்க? அவர் சொன்னதான் 10 ரூபாய்க்கு பாட்டு பண்ணதான் நான் சொல்றேன். அவரு பாட்டில் நீங்க டாஸ்மாக் கடைகளை குறைப்போன்னு சொன்னீங்க. டாஸ்மாக் 50 பிள்ளைகள் அரியலூர் மாவட்டத்தில் கோடாலி கிராமத்தில் பிடிச்சி தள்ளுமுள்ளு 50 பிள்ளைகள் அங்கேயும் விரட்டி காவல்துறை அடிச்சிருக்கான். அந்த தாய் மாமன் கேட்கலையே. தாய் மாமனும் அண்டவனே கேட்கலையே. 50 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் கேட்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.